லீமா ரோஸ் என்பவருக்கும் அதிமுகவுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? அப்ப எஸ்பி வேலுமணி லீமா ரோஸை கொண்டு வருவதன் வழியாக பாஜக வருகிறது, பாஜக லீமா ரோஸினுடைய முகமூடியை அணிந்து கொண்டு வருகிறதா, எஸ்பி வேலுமணியினுடைய முகமூடியை அணிந்து கொண்டு வருகிறதா என்கிற கேள்வி நியாயமானது. கத்தி எடுத்தவன் கத்தியால சாவான்னு சொல்றது மாதிரி இன்றைக்கு துரோகம் செய்தவர் இன்னொரு துரோகத்தால் மாட்டிக்கொண்டிருக்கிறார். அவர் யாருக்கும் விசுவாசியாக இல்லை, அவருக்கு இப்போது யாரும் விசுவாசமாக இல்லை. எடப்பாடியை வேண்டுமென்றே டிகிரேட் பண்றதுக்கு போயிருக்காரோ? அதுதான் வாய்ப்பு. நீங்க சொன்ன பாயிண்ட் அப்படித்தான் தெரியுது. அவர்களுக்கு தனிமனித கசப்புணர்ச்சி இருக்கிறது, ஈகோ இருக்கிறது, உன்னிடத்தில் நான் வரமாட்டேன் என்று சொல்வதற்கான ஒரு மனத்தடை அதற்குள்ளே ஒளிந்திருக்கிறது. இதெல்லாம் சேர்த்து வைத்து கணக்கு தீர்ப்பதற்காகத்தான் அவர் கட்சியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் தனியாக பிரிந்து வருவதற்கான சிக்னல் கொடுக்கிற போது அவருக்கு பர்சனலா வெற்றிவேலுங்கிற ஒருத்தன், அவர் தன் பேரை பெரிய அகில உலக சாமியாராக ரத்தன் பண்டிட் என்னமோ ஜி என்று போட்டு அதை அவர் நம்புறான். 10-9க்கு கால் எடுத்து வை, 10-11-3க்கு உள்ளவா, அதில் அவர் நம்பிக்கை. அரசாங்க பதவி கொடுத்து இவ்வளவு அழுத்தத்துக்கு பிறகு அவர் அதோட பதவி நீக்கிறதாக இன்று காலை ஹிந்து பத்திரிகையில் செய்து முதல் நாள் பெரியார் திடலுக்கு போவாராம், மறுநாள் ஜோசியக்காரரை முதன்மை அதிகாரியா நியமிப்பாராம் அப்படிங்கிறது இல்லையா? இது ஒரு சறுக்கல், முன்னுக்கு பின் முரண். அவரே விஜய் என்பவருடைய மன ஓட்டம் மூட நம்பிக்கையிலே மூழ்கி கிடக்கிறதா என்கிற கேள்வியை கேட்காமல் இருக்க முடியாது. நானும் திராவிட இயக்கம் தான், எனக்கு பெரியார் தான் கொள்கை வழிகாட்டி என்று சொல்லிக்கொண்டே. நேயர்களே, இன்றைக்கு நாம் தமிழ்நாட்டுடைய சமகால அரசியல் நிகழ்வுகளை தோழர் ராஜகம்பீரன்ட்ட பேச போகிறோம். அவர்கிட்ட பேசுறதுக்கு நிறைய தகவல் இருக்கு. இப்போ புதிய ஒரு ஆட்சி உருவானாலும் மெஜாரிட்டி இல்லாத ஒரு சூழ்நிலையில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் போட்டியிட்டவர்கள் அவர்களுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. இப்போ அதிமுகவுடைய ஒரு குறிப்பிட்ட வகுப்பினர், ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் அப்படியே பிரிந்து இங்கே ஆதரவு கொடுக்க போகிறாங்க. இதற்கு பின்னணியில் பல தகவல் இருந்தாலும் நம்ம தோழர் ராஜகம்பீரனை முதல்ல வரவேற்று அவருடைய பார்வைக்கு பின்னாடி நாம் பேச போகிறோம். சார் வாங்க. நான் கேட்ட கேள்விக்கு என்ன நிலைமை சார் இருக்கு, எப்படி இருக்கு, அது சொல்லுங்க. உண்மையிலேயே என்ன நடக்கு? தமிழ்நாட்டுக்கு புதிதாக முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய விஜய் அவர்கள் எதிர்க்கட்சி வரிசையிலே இருப்பவர்களை கூட போய் பார்க்கிறார். மு.க. ஸ்டாலினை போய் பார்க்கிறார். சரி, எல்லாரையும் போய் பார்த்தார். என்டிஏ கூட்டணியில் இருக்கிற அன்புமணியை பார்த்தார். அரசியலிலே இந்த தேர்தலிலே துடைத்து எரியப்பட்ட நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் சீமானை போய் பார்த்தார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி சட்டப்பேரவையிலே வணக்கம் வைத்த போது கூட அதை கவனிக்காதவரை போல ஒரு தேர்ந்த நடிப்புக்கான ரியாக்ஷனே கொடுக்காம கண்டுகொள்ளாமலே இருந்தார். ஆனால் அவர்கள் கட்சியிலே இருந்து ஒரு அணியை உடைத்து கொண்டு அவர்கள் தானாக வருகிறார்களா, இவர்கள் தயாரித்து கொண்டு வருகிறார்களா, பல சந்தேகங்கள் இதற்குள்ள ஒளிந்திருக்கிறது. அந்த கட்சியை உடைத்து அவர் ஆதரவை பெறுகிறார். அவர் நேர்மையான முறையிலே தான் ஆட்சி அமைக்க போகிறார் என்கிற அடிப்படையிலே அவர் காங்கிரஸ் கட்சி அவருக்கு ஆதரவு தெரிவித்தது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் என்று மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியை அவர் அமைக்கிறார் என்று சொன்னபோது பரவாயில்லையே, அவர் மதவாதத்தின் பக்கம் வீழ்ந்து விடாமல், வலதுசாரிகளின் வலைக்குள்ளே சிக்கி விடாமல் விஜய் ஒரு சரியான பாதையிலே பயணிக்கிறாரே என்று பல பேர் முற்போக்கு சிந்தனை உடையவர்கள் பாராட்டு தெரிவிக்கிறார்கள். ஆனால் அடுத்த கேமை எப்படி ஆடுறாரு? அதிமுகவினுடைய ஒரு சட்டமன்ற உறுப்பினர்களிலே ஒரு குறிப்பிடத்தக்க உறுப்பினர்கள், ஏறத்தாழ நேற்று 25 பேர் வாக்களித்திருக்கிறார்கள். 25 பேர். ஆனால் 30 பேர் தயாராக இருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். 36 பேர் கூட வருவார்கள் என்று சொன்னார்கள். அதிலே 3/2 பங்கு என்கிற அடிப்படையிலே 32 பேர் வருவதுதான் கட்சி தாவல் தடை சட்டத்திற்கு உகந்ததாக இருக்கும், அதிலே சிக்காமல் இருப்பதற்கான வாய்ப்பாக இருக்கும் என்று சட்டம் சொல்லுகிறது. என்ன பெரிய வேடிக்கை வினோதம்னா, இன்றைக்கு சபாநாயகராக பதவியேற்றிருக்கக்கூடிய ஜே.சி.டி. பிரபாகரை அதிமுகவிலே சேர்த்து கொள்ள மாட்டேன், நீலாம் அதிமுகவே கிடையாது என்று கழுத்தை பிடித்து வெளியே தள்ளாத குறையாக ஓபிஎஸ் அணியிலே இருந்த அவரை ஓரங்கட்டியவர் எடப்பாடி பழனிசாமி. வெளியில போறவனுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியுமா? தெருவில் போறவனுக்கு அப்படிலாம் பேசினவர் இன்றைக்கு அவர்கிட்ட சட்டப்பேரவை தலைவர் அவர் தான். இதுக்கு ஜட்ஜு ஏறத்தாழ அவருக்கு தான் வானளாவிய அதிகாரம் இருக்கிறது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவர்தான்.
அவர் நினைத்தார் என்றால் அதிமுக 2 அதிமுக 1 கூட அவர் பிரிக்க முடியும். அந்த அதிகாரத்திலே இருக்கிறவரிடத்திலே போய் நிற்க வேண்டிய சூழ்நிலை வருகிறது. அதாவது காலத்தின் கோலம். கத்தி எடுத்தவன் கத்தியால சாவான்னு சொல்றது மாதிரி இன்றைக்கு துரோகம் செய்தவர் இன்னொரு துரோகத்தால் மாட்டிக்கொண்டிருக்கிறார். சரி, அவர் யாருக்கும் விசுவாசியாக இல்லை, அவருக்கு இப்போது யாரும் விசுவாசமாக இல்லை சரி என்கிற ஒரு நிலைமையை அவர் அடைந்திருக்கிறார் என்று வருகிற போது எடப்பாடி பழனிசாமியினால் இனி கட்சி நடத்த முடியுமா? ஏறத்தாழ அந்த 25 பேரையுமே கட்சியை விட்டு நீக்கிறேன்னா அவங்க எல்லாருமே மாவட்ட செயலாளர். ஒரு கட்சியில் மாவட்ட செயலாளர்கள் எவ்வளவு முக்கியமானவர்கள் என்பதை திமுக போன்ற கட்சிகள் எல்லாம் சரி, மாவட்ட செயலாளர்களை மாற்றாமல் இருப்பதிலேயே தெரிகிறது. நீங்க இப்ப இந்த போன அதிகமான பேர் மாவட்ட செயலாளர்கள். ஆமாம், அவரை விட்டு பிரிந்தவர்கள். ஆமாம். அப்போ நீங்கள் ஒரு கட்சியினுடைய அடிப்படை கட்டுமானம் எங்கே நிலை பெறுகிறது என்றால் அது மாவட்ட கழகத்திலே இருக்கிறது, கிளை கழகத்திலே இருக்கிறது, ஒன்றிய கழகத்திலே இருக்கிறது. மாநில தலைவர்கள் என்று சொல்லுகிறவர்களை விடவும் ஒரு மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடியவர் தான் அந்த பகுதியினுடைய அரசியலை தீர்மானிக்கக்கூடிய ஒரு திசை வழியை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக இருப்பார்கள் என்பது கலை யதார்த்தம். இப்போ நீ கட்சியை கலைச்சதுக்கு சமந்தான் இவர்களை நீக்கியது. அப்போ நியாயமாக என்ன நடந்திருக்க வேண்டும்? எடப்பாடி பழனிசாமி இடத்திலே ஒன்று விஜய் முறையாக ஆதரவு கோரியிருக்க வேண்டும். ஏன் கோரவில்லை என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. அதற்கு காரணம் கடந்த காலங்களிலே எடப்பாடி பழனிசாமிக்கும் விஜய்க்கும் கூட்டணி பேச்சுவார்த்தை என்கிற பேரிலே மறைமுகமாக நடந்த அக்கப்போரிலே அவர் எப்படி நடந்து கொண்டார் என்பதற்கான பழிவாங்கும் படலமாகத்தான் இது நடந்து கொண்டிருக்கிறது. தொடக்கத்திலே அதிமுகவோடு கூட்டணி போக வேண்டும் என்றுதான் தாவேகா விரும்பியது. அதனால்தான் அதிமுகவை விமர்சிக்காமலே வைத்திருந்தார்கள். மற்றும் பலரெல்லாம் சொல்றதுக்கு காரணம் ஒரு கட்டத்துக்கு மேலே சரியா வராது. ஏன்னா நாம நினைத்து பார்க்கணும், கரூருடைய நெரிசல் மரணம் நிகழ்ந்த போது தானாக முன் விஜய்க்கு ஆதரவாக முட்டுக் கொடுத்தவர் எடப்பாடி பழனிசாமி. அப்படி தொடர்ச்சியாக அதிமுகவுக்கும் தாவேகாவிற்கும் ஒரு வகையான அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது. ஆனால் அது கூட்டணியாக மலர்வதற்கு நடைமுறையிலே நிறைய சிக்கல்கள் வந்தது. ஒரு கூடுதல் தொகுதி கேட்டார், 90 தொகுதி கேட்டார், துணை முதல்வர் கேட்டார், இல்லது 2.5 வருடம் நீங்கள் ஆட்சி செய்யுங்கள், 2.5 வருடம் நான் ஆட்சி செய்கிறேன் என்றெல்லாம் கேட்டார். பேராசைப்படுகிறார். தன்னுடைய வாக்கு சதவீதத்தை நிரூபிக்காத ஒருவர் என்னிடத்திலே இப்படி பேசுவது தவறு என்று இதற்கு பாஜக எவ்வளவோ மேல் என்று அவர் திசையை மாற்றிக்கொண்டார். பழனிசாமி பாஜக பக்கம் போனதுனால தாவேகா ஏமாற்றம் அடைந்தது. அந்த ஏமாற்றத்தின் வழியாகத்தான் இன்றைக்கு இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. இப்போது முக்கியமான ஒரு கேள்வி சார். மதச்சார்பிட்ட தன்மையில் இருக்கக்கூடிய தோழர் திருமாவளவன், இடதுசாரிகள், காங்கிரஸ் கட்சி, ஐஎம்யூஎல விட்டுருங்க, அவர்களும் மதச்சார்பின் நம்ம சொல்லல, முஸ்லீம் அமைப்புன்னு பலர் சொல்கிறாங்க. இந்த 120 வந்துச்சு. இப்போ அதில் திருப்பத்தூர் ஏதோ ஒரு தொகுதி பெண்டிங்கில் இருக்குது, போக கழிச்சு 120 தானே. இப்போ இதே மெஜாரிட்டி போதுமானதான். இதில் உள்ளவங்க யாரும் டக்குன்னு போகக்கூடிய ஆட்களும் அப்படி இல்லை. கம்யூனிஸ்ட்டுகளோ தோழர் திருமாவளவனோ காங்கிரஸுக்கும் கூடாது, வேறு வழி இல்லை. அப்படி இருக்கும்போது இன்று காலை இந்தியன் எக்ஸ்பிரஸில் ஒரு செய்தி வந்தது, ஆங்கில நாளேட்டுடைய தமிழ் பதிப்பில். அந்த செய்தியில் என்ன சொல்கிறாங்கன்னா, பாரதிய ஜனதாவுடைய டெல்லியினுடைய ஆட்டம் தமிழ்நாட்டில் வேறு ஒரு ரூபத்தில், அதாவது நேராக உங்களுக்கு சொல்லிடுறேன், லீமா ரோஸின் வடிவில் உள்ள வந்திருக்கு அப்படின்னு நான் சொல்லலை, இந்தியன் எக்ஸ்பிரஸ். எப்படி பார்க்குறீங்க? லீமா ரோஸ் என்பவருக்கும் அதிமுகவுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? அதான் கேள்வி. ஏன் அவருக்கு அவசரமாக சட்டப்பேரவை தேர்தலிலே போட்டியிடுவதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டது? எதற்காக அவர் போய் லால்குடியிலே போட்டியிட்டார்? அதற்கு எஸ்பி வேலுமணி ஏன் துணை இருந்தார்? எஸ்பி வேலுமணி தான் பாஜகவினுடைய நேரடி தூதரை போல அங்கே அந்த கட்சியிலே இருக்கிறார் என்கிற விமர்சனம் அந்த கட்சிக்காரர்களாலேயே சொல்லப்பட்டு விட்டது. அது டவுட்டே இல்லையே. அப்ப எஸ்பி வேலுமணி லீமா ரோஸை கொண்டு வருவதன் வழியாக பாஜக வருகிறது, பாஜக லீமா ரோஸினுடைய முகமூடியை அணிந்து கொண்டு வருகிறதா, எஸ்பி வேலுமணியினுடைய முகமூடியை அணிந்து கொண்டு வருகிறதா என்கிற கேள்வி நியாயமானது. அதில் ஒரு தர்க்கம் இருக்கிறது, ஒரு லாஜிக் நியாயம் இருக்கிறது, தர்க்க நியாயம் இருக்கிறது. அப்போ ஏன் அவர்களுக்கு இவ்வளவு ஆதரவு கொடுத்ததற்கு பின்பும் இந்த மாதிரி அதிமுக எம்எல்ஏக்களினுடைய ஆதரவு தாவேகாவுக்கு தேவைப்படுகிறது என்றால், கார்ப்பரேட் நலன்களுக்கான சட்டங்கள் வருகிற போது ஏதாவது ஒன்றை தமிழ்நாட்டிலே இப்போ கடந்த காலங்களிலே எப்படி டங்ஸ்டன் எடுப்பது, கனிம வளம் சார்ந்தது ஏதோ ஒரு திட்டத்தை அவர்கள் கொண்டு வருகிறார்கள் என்றால், அதை எதிர்க்க முடியாதவர்கள் பாஜகவோடு பணிந்து போக வேண்டும் என்கிற நிலைமை வருகிற போது அதற்கு இடையூறாக இடதுசாரிகள் இருப்பார்கள், விடுதலை சிறுத்தைகள் இருப்பார்கள். ஒருவேளை தமிழ்நாட்டினுடைய நலன்களுக்கு, உரிமைகளுக்கு எதிராக
ஏதேனும் ஒரு கருப்பு சட்டம் தமிழ்நாட்டுக்குள்ளே நுழைய வருகிறது. உதாரணத்திற்கு தேசிய கல்விக் கொள்கையிலே மும்மொழியை ஏற்றுக்கொள்ள வேண்டும், காலம் மாறிவிட்டது, மூன்றாவது மொழியை ஏற்றுக்கொண்டால் தவறில்லை என்று ஒரு முடிவை ஒரு அரசின் முடிவாக இவர்கள் எடுத்துக்கொண்டால் நாளைக்கே அது தமிழ்நாட்டிலே மொழி பிரச்சனையாக மீண்டும் உருவெடுக்கும், மொழி போராட்டமாக உருவெடுக்கும். இது போன்ற தமிழ்நாட்டிலே ஏற்கனவே பாதுகாக்கப்பட்ட உரிமைகளை கைவிடுகிற சூழ்நிலை வந்தால் நிச்சயமாக இடதுசாரிகள் வெளியேறுவார்கள். கொள்கை அடிப்படையில், ஆதாய அடிப்படையிலே வெளியேற மாட்டார்களே தவிர கொள்கை அடிப்படையிலே, தமிழ்நாட்டினுடைய நலன்களின் அடிப்படையிலே, உரிமைகளை மீட்கிற அடிப்படையிலே வெளியேறுவார்கள். ராஜகம்பீரன் சார்ட்ட ஒரு முக்கியமான கேள்வி. விஜய் பெற்ற 34.9% வாக்குகளில் 70 தொகுதிகளில் பெரும்பாலும் கிறிஸ்தவ இஸ்லாமிய தலித்துகளுடைய வாக்குகள் தான் அதிகமாக இருக்கு. 36 மாவட்ட செயலாளர்கள் தலித்துகள். நல்ல புரிந்து கொள்ளுங்கள். இதில் அவருக்கு மெஜாரிட்டேரியன் 80% பாஜகவின் கொள்கை பிடிக்காதவர்கள் தான் வாக்களித்திருக்கிறார்கள். நல்லா கவனிங்க. இளைஞர்கள், இளைஞிகள், தலித்துகள், கிறிஸ்தவர்கள், முஸ்லிம்கள், இடதுசாரிகள், மதமற்றவர்கள் எல்லோருமே ஒரு மாற்றத்துக்கு எடுத்திருக்கிறார். இந்த லெவலில் அவர் இப்போ பாஜகவோடு நீங்கள் சொன்ன மாதிரி பின்புற கதவு வழியாக வந்து அவர் ஒத்தாசை செய்கிற ஒரு சூழல் வந்தால் பெரும் சரிவை அவர் சந்திக்கலாம். அதை எப்படி அவர் கையாள? மத்திய அரசாங்கத்தினுடைய தயவு இல்லாமல் ஒரு மாநிலத்திலே ஆட்சி நடத்துவது என்பது பாரம்பரிய கட்சிகளுக்கே மிகப்பெரிய பிரச்சனைக்குரியதாக இருக்கிறது. நிதி பகிர்விலே அவர்கள் நெருக்கடியை தருவார்கள். தமிழ்நாடு வெள்ளக்காடாக மிதந்த போது, தென் மாவட்டங்களிலே வந்து கழுத்து வரைக்கும் வந்து பல பேர் வந்து வெள்ளத்திலே கடந்த போது, வீடு வாசல் இழந்த போது, பொருட்களை இழந்த போது, அதை தேசிய பேரிடராக அறிவிக்க முடியாது என்று தமிழ்நாட்டை சேர்ந்தவரே நிதியமைச்சராக இருந்தாலும் அவர்கள் அறிக்கை விட்டார்கள். தமிழ்நாட்டு நலன்களுக்கு அவர்கள் ஒரு நாளும் துணை இருக்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நிதி ஆதாரம் இல்லாமல் இவர் சொல்லி இருக்கக்கூடிய வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியுமா? இவர் வந்து ஏடாகுடமான வாக்குறுதிகளை கொடுத்து வச்சிருக்கிறாரு. நடைமுறைக்கு சாத்தியத்திற்கு வெகு தூரத்தில் இருப்பதையெல்லாம் 8 கிராம் தங்கம் தர்றேங்கிறாரு. 2500 1000 ரூபாய் தந்ததுக்கே அரசாங்கம் விழி பிதுங்கி விட்டது. 10 லட்சம் கோடி கடன் இருக்குன்னு பகிரங்கமாக எல்லாருக்குமே தெரிகிறது. எப்படி 2500 ரூபாயை மகளிருக்கு தர முடியும்? ஏற்கனவே போக்குவரத்து கழகங்கள் நட்டத்திலே இயங்குகிறது. அது இயங்கவே முடியாத நட்டத்துக்கு போய் கொண்டிருக்கிறது. பல பணிமனைகள் அடமானம் வைக்கப்பட்டிருக்கிறது. இப்படி அப்ப போக்குவரத்து கழகங்களே இல்லாமல் போகிற ஒரு நிலைமை, தனியாருக்கு தாரை வார்க்கக்கூடிய நிலைமை, இதை நோக்கி பயணித்தால் என்ன ஆகும்? இதையெல்லாம் நம்ம சேர்த்து வைத்து இல்லை. இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி. இப்போ திமுக ஒரு மதசார்பின்மைங்கிற அடிப்படையில் தான் திருமாவளவன், இடதுசாரிகள்லாம் சேர்ந்தாங்க. இப்போ இந்த விஷயங்கள் உங்களுக்கும் எனக்கும் தெரிந்தது, இவர்களுக்கு தெரியும். திருமாவளவன் அவர்களுக்கோ இடதுசாரி தலைவர்களுக்கோ காங்கிரஸ். அப்போது அவர்கள் விஜயை சந்தித்து நாங்கள் உங்களுக்கு உறுதியான ஆதரவு தருகின்ற போது பின்புற கதவு வழியாக வருகிற இவர்கள் உங்களுக்கு ஆபத்தானவர்கள், நாங்கள் இருக்க வேண்டுமா இல்லையா என்ற கேள்வி எழுப்பலாம். ஏனென்றால் ஒரு கேள்வி, 6 அமைச்சர்களை கொடுக்க போவதாகவும் 7 வாரியமோ 8 வாரியமோ கொடுக்க போறதுக்கும் ஒப்பந்தம் நடந்திருப்பதாகவும் எக்ஸ்பிரஸ் சொல்கிறது. எப்படி பார்க்குறீங்க? அதாவது குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துவிடக்கூடாது, ஆளுநர்கள் அட்டகாசம் செய்யக்கூடியவர்களாக, பாஜகவின் ஆளுநர்கள் தொடர்ச்சியாக மாநிலங்களுக்கு இடைஞ்சல் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். குடியரசுத் தலைவர் ஆட்சியின் மூலமாக ஒரு ஆளுநர் ஆட்சி இங்கே நடைமுறைப்படுத்தப்பட்டால் அது நேரடி பாஜக ஆட்சியாகத்தானே இருக்க முடியும். யாருக்குமே தனி மெஜாரிட்டி இல்லாத ஒரு சூழலிலே குடியரசுத் தலைவர் ஆட்சியை நாம் அனுமதிக்க கூடாது என்கிற அடிப்படையிலே தான் இடதுசாரிகள், விசிகா போன்றவர்கள் வெளியிலிருந்து, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் போன்றவர்கள் வெளியிலிருந்து ஆதரவு என்கிற நிலைப்பாட்டை அறிவித்தார்கள். அதற்கு பின்பு அந்த கட்சி அடுத்த கட்ட முடிவை நோக்கி நகர்வுகிறது அப்படிங்கிறதை அவர்கள் பார்த்து கொண்டே இருப்பார்கள். ஆனால் ஏதேனும் ஒரு கொள்கை முடிவு என்று வருகிற போது இந்த அரசு ஏதாவது ஒரு தவறான பாதையிலே முதல் அடியை எடுத்து வைக்கிறது என்கிற நிரூபணம் கிடைக்கிற போதுதான் ஆதரவை விலக்கிக் கொள்வார்களே தவிர தினசரி தேதித்தாளை கிழிப்பதை போல மாற்றங்களை நிகழ்த்த முடியாத அரசியல் கட்சி. நேற்று பேசினார்கள், இன்று ஒன்று பேசினார்கள் என்று அரசியல் கட்சிக்காரர்கள் பேசினால் மக்களுடைய நம்பகத்தன்மையை ஆட்டம் கண்டு விடும். இல்லை, இப்போ ஒரு பேச்சுக்கு சொல்ல வரேன். திமுக இருக்கும்போது பல விஷயங்களை பாஜகவுக்கு கொஞ்சம் பெரிய அளவில் இல்லாவிட்டாலும் போனார்கள். இருந்தாலும் பல விஷயங்களில் இப்போ தலித்து, வேங்கை வயல் பிரச்சனைகளில், டெல்டா பிரச்சனைகளெல்லாம் 2 பேரும் அமைதியாக தான் ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போனாங்க. சரி, இதை விட நமக்கு மதசார்பின்மை பெருசுன்னு. அதே போன்று ஒரு நிலையில் தொடர்ந்து அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா? அட்ஜஸ்ட் பண்ணி போனாங்கிறதே தப்பு.
கோரிக்கை வைத்தார்கள், போராடினார்கள், பேசினார்கள். ஆனால் கூட்டணி விட்டு வெளியேறவில்லை. அப்படிதான் சொல்லணுமே இல்ல, தவிர அது அந்த இடத்துல திமுகவை வைத்து பார்க்கிற இடத்தில் விஜய் வைத்து பார்க்க முடியாதுல்லவா? இல்லை திமுகவுக்கு வந்து அரசியல் கோட்பாடுகள் இருக்கிறது, கொள்கை இருக்கிறது. அவர்கள் நீண்ட பயணத்திலே இருக்கிறவர்கள். இவர்கள் அரசியலுக்கு புதியவர்கள். இவர்களுக்கு நிர்வாக ரீதியாகவும் புதியவர்கள், கொள்கை ரீதியாகவும் புதியவர்கள். இவர்கள் என்ன முடிவெடுப்பார்கள் என்பது நமக்கு தெரியாது. அதனால சாம்சங் போராட்டமாக இருந்தாலும், வேங்கை வயலாக இருந்தாலும் ஆளுகிற அரசோடு முரண்பட்டார்கள். ஆனால் அந்த அரசாங்கத்தை காப்பதற்கு அவர்கள் காரணமாக இருந்தார்கள். அது மாதிரியான காம்ப்ரமைஸை வந்து இங்கேயும் செய்வார்கள் என்று நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ இன்றைக்கு விசிகா போன்ற கட்சியில பெரும்பான்மை தலித்துக்கள் வந்து தாவேகாவுக்கு வாக்களித்ததன் மூலமாக அந்த கட்சியினுடைய செல்வாக்கு சரிந்து விட்டது என்கிற கருத்தோட்டம் பரவி கொண்டிருக்கிறது. ஆனால் ஒடுக்கப்பட்ட மக்கள், தலித்து மக்களுக்கு வந்து பாதுகாவலாக, அரணாக திருமாவளவன் தான் இருக்க முடியும். எண்ணிக்கையை வைத்துக் கொண்டு அதை பேச முடியாது. எண்ணங்களின் அடிப்படையிலே அவர்தான் ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமை குரலாக இருக்க முடியும். ஆனாலும் தேர்தல் கணக்கிலே அப்படி திசை மாறி இருக்கிறது. அது பெர்மனன்ட் கிடையாது. ஒரு விஷயம் நடந்திருக்கிறது. ஐயா, அது பெர்மனன்ட் கிடையாதுல்ல. நாளைக்கு மாறலாம்ல. நிச்சயம். இன்னைக்கு எல்லா சமூகம், முஸ்லீம் சமூகமே திருமாவளவனே பலமுறை சொல்லி இருக்கிறாரு, அதிமுக திமுகவுக்கு ஓட்டு போட்டு விட்டு பிரச்சனை என்று வந்தால் என்னிடம் தான் வருவார்கள். உண்மைதான். அங்கே போக மாட்டார்கள். அங்கே போக முடியாதுல்ல. போக முடியாது. இப்போ இன்னொரு விஷயம் இருக்குது. தே ஷுட் ஹாவ் அ கலெக்டிவ் ரெஸ்பான்ஸ். யாருக்கு தெரியுமா? திருமாவளவனுக்கும், காங்கிரஸுக்கும், இடதுசாரிகளுக்கும், ஐஎம்யூஎலுக்கும். என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னதான் வந்தாலும் பிஜேபி உள்ளே வந்துடக்கூடாங்கிறக்கா இவர்கள் சில நெருக்கடிகளை சகித்து கொண்டு முடிந்த அளவுக்கு ஆதரவு கொடுக்கத்தான் பார்ப்பார்களா? எப்படி பார்க்குறீங்க? என்னதான் இருந்தாலும் அது அவனை வர விட்டுறக்கூடாது. பிஜேபி ஆதரவு கைகள் இங்கே வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லுகிற போது இவர் அங்கே போய் வேலுமணியை போய் பார்த்தாரு பாருங்க. அதே கொஞ்சம் டவுட் தான் வருது. எப்படி பார்க்குறீங்க? அதுங்க கெட்டிக்காரை முழுகு 8 நாளைக்குன்னு சொல்கிறது மாதிரி, நீங்கள் ஒரு தவறான நிலைப்பாட்டை எடுத்தால் அந்த நிலைப்பாடு என்பது வெளிப்படையாக தெரிவதற்கான ஒரு நாள் வரத்தான் போகுது. முதல் நாள் பதவியேற்பினாலேயே தமிழ்தாய் வாழ்த்து 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டது. ஏன் முதலில் தமிழ்தாய் வாழ்த்து பாடப்படவில்லைன்னா ஆளுநர் மாளிகையினுடைய அதிகாரத்திலே அப்படி இருக்கிறது, சர்க்குலர் வந்திருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். இந்திக்கு கூட தான் சர்க்குலர் வந்துச்சு. நம்ம ஏற்றுக்கிட்டோமா? தமிழ்நாட்டில் போராடித்தானே நம்ம அதை பெற்றிருக்கிறோம். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருக்கு தேசிய கொடியை ஏற்றி வைப்பதற்கான உரிமை கூட இல்லாமல் தான் இருந்தது. போராடி தான் பெற்றிருக்கிறோம். அரசாங்கம் சொன்னதான், அன்னைக்கு பிரிட்டிஷ்காரன் தான் ஆளுங்கட்சியாக இருந்தான், அவன் சொன்னது பூரா அப்படியே கேட்டால் அப்புறம் அதுக்கு விடுதலை போராட்டம் நடக்கணும். எல்லா கோரிக்கைகளையும் ஆளுகிற அரசாங்கம் சொல்வதையெல்லாம் அப்படியே கேட்க வேண்டும் என்றால் நமக்கென்று ஒரு அரசாங்கமே தேவையில்லையே, நமக்கென்று ஒரு உரிமை போராட்டம் தேவையில்லையே. அவர்கள் இனிமேல் அப்படி நடக்காதுங்கிறாங்க. அப்போ இப்போ ஆளுநர் வந்து அறிக்கை வந்து வாக்கெடுப்பு நடந்தது. இது மாதிரி அடுத்த கட்டங்களிலே அவர்கள் என்னவாக நடந்து கொள்ள போகிறார்கள் என்பதிலே வெளிப்பட்டு விடுவார்கள். அதனால் ஒரு புதிய அரசு எடுத்த எடுப்பிலேயே அவர்களை வந்து நம்ம வந்து விமர்சிக்க வேண்டாம். சரி, அல்லது அவர்களை வந்து நம்ம வந்து மிக கடுமையாக தாக்க வேண்டாம் என்கிற அடிப்படையிலே தான் பார்த்து கொண்டிருக்கிறார்களே தவிர கண்டனம் தெரியும். ஜோசியரை வந்து அரசு அதிகாரியாக போட்டால் உடனே கண்டிக்க செய்கிறாங்கல்ல. இப்போ ஒரு கேள்வி, அவருக்கு பர்சனலாக சிலை வழிபாட்டில் நம்பிக்கை இருக்கலாம், சாய்பாபா கோயிலுக்கு போகலாம், தர்காவுக்கு போகிறாரு, சர்ச்சுக்கு போகிறாரு, அதெல்லாம் அவருடைய பர்சனல். பெரியாரையும் படத்தில் வச்சுருக்கார், மண்சோறு திங்கிறவங்களும் இருக்காங்க. அது அது பொதுவாக நம்பிக்கை, அதை சொல்லலை. அவருக்கு பர்சனலாக வெற்றிவேலுங்கிற ஒருத்தன், அவர் தன் பேரை பெரிய அகில உலக சாமியாராக ரத்தன் பண்டிட் என்னமோ ஜி என்று போட்டு அதை அவர் நம்புகிறார். 10-9க்கு கால் எடுத்து வை, 10-11-3க்கு உள்ளவா, அதெல்லாம் அவர் நம்பிக்கை. அரசாங்க பதவி கொடுத்து இவ்வளவு அழுத்தத்துக்கு பிறகு அவர் அதோட பதவி நீக்கிறதாக இன்று காலை ஹிந்து பத்திரிகையில் செய்தி வந்திருக்கு. அதை எப்படி நீங்கள் ரியாக்ட் பண்ணி? நீங்கள் ஒரு பெரியாரிஸ்டா? இது ஒரு முதல் சறுக்கல். முதல் நாள் பெரியார் திடலுக்கு போவாராம், மறுநாள் ஜோசியக்காரரை வந்து முதன்மை அதிகாரியாக வந்து நியமிப்பாராம் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? இது ஒரு சறுக்கல், முன்னுக்கு பின் முரண். அவரே தனி மனிதனுக்கு வந்து கடவுள் நம்பிக்கை இருக்கலாம், மத நம்பிக்கை இருக்கலாம், அது தவறு அல்ல. அரசாங்கத்திற்கு மதத்தை வந்து பின்பற்றக்கூடிய அதிகாரம் கிடையாது. அதுதானே பிஜேபியோட எல்லாரும். தனி மனிதனுக்கு மதம் இருக்கலாமே தவிர ஒரு அரசுக்கு மதம் இருக்கக்கூடாது என்பதுதான் மதச்சார்பின்மை தத்துவத்தினுடைய கோட்பாடு. ஆனால் இவர்கள் எதை நோக்கி பயணிக்கிறார்கள் என்றால், சினிமா கம்பெனியில் படம் ஓடுமா ஓடாதான்னு தெரியாத அப்போ அவங்க பூஜை போட்டு ஜோசியம் பார்த்து நல்ல நேரம் பார்த்து தான் படம் ஆரம்பிக்கிறாங்க. அது வந்து அந்த தொழில் தர்மமாக இருக்கலாம். ஆனால் அதையெல்லாம் கொண்டு வந்து ஒரு திராவிட இயக்கம் செழித்த ஒரு மண்ணில் உன்னுடைய பர்சனல் நம்பிக்கை, நீ அரசாங்க வரிப்பணத்திலே ஜோசியக்காரருக்கு பணம் வந்து நீங்கள் வந்து உத்தியோகம் கொடுக்கக்கூடாது. அது பெரிய பர்சனலாக நல்ல நேரம் பார்க்குறத நீங்கள் பணம் கொடுத்து வச்சுக்கலாம், அது வேற. அப்போ அவருடைய மன ஓட்டம் என்னவாக இருக்கிறது? விஜய் என்பவருடைய மன ஓட்டம் மூட நம்பிக்கையிலே மூழ்கி கிடக்கிறதா என்கிற கேள்வியை கேட்காமல் இருக்க முடியாது.
நானும் திராவிட இயக்கம்தான், எனக்கு பெரியார் தான் கொள்கை வழிகாட்டி என்று சொல்லிக்கொண்டே ஒரு ஜோதிடருக்கு அரசு பதவி தருவதற்கு அவர் ஆவலாக இருக்கிறார் என்றால் அவருடைய மன ஓட்டம் என்பது முற்போக்கு சிந்தனையை நோக்கி நகருமா? நானும் மதச்சார்பற்றவன் தான், நானும் முற்போக்கு சிந்தனை உள்ளவன் தான் என்று சொல்லுவது நீங்கள் சித்தாந்தத்தின்படி, கொள்கையின்படி, கோட்பாட்டின்படி வழிவந்தவர் அல்ல. ஒரு திடீர் அதிர்ஷ்டத்திலே திரைப்படத்தில் இருக்கு எப்படி வந்து மதவெறி, சாதி வெறிலாம் ஒரு மிகப்பெரிய தேர்தல் அரசியலில் ரோல் பண்ணுதோ, மிகப்பெரிய அளவிலே பங்கு வகிக்கிறதோ, அது மாதிரி ஒரு ரசிக வெறி பிடித்தவர்களால், ஒரு இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போட்டவர்களாலையும், அல்லது திமுக மேலே அதிருப்தி அடைந்தவர்களாலையும், அண்ணா திமுக மேலே நம்பிக்கையற்றவர்களாலையும் ஒரு திடீர் மாற்றம் நிகழ்ந்து விட்டது. ஆனால் மக்கள் தீர்ப்புக்கு நம்ம தலைவணங்கி இதுவரைக்கும் காப்பாற்றப்பட்டிருக்கக்கூடிய அறநெறிகளை, முற்போக்கு நெறிகளை பின்பற்றுவதற்கு விஜய் வந்து எதிராக நடந்து கொண்டால் அவருடைய இமேஜ் டேமேஜ் ஆகும். முதல் நாளே உதயநிதி ஸ்டாலின் வந்து கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறாரு. நீங்கள் கொள்ளைப்புறமாகத்தான் எல்லாத்தையும் நடத்திக்கிட்டு இருக்கீங்க, யாராவது ஒரு கட்சியை உடைத்து கொண்டு வருகிறவனை போய் பகிரங்கமாக இந்தியாவில் எந்த முதலமைச்சராவது சந்தித்திருக்கிறார்களா? இது என்ன குதிரை பேரத்திற்கு நீங்கள் துணை போகலாமான்னு கேட்டாங்க. இல்லை, இது ஒரு இம்மெச்சூர் ஒரு அப்ரோச்சாக பார்க்குறேன். எப்படின்னா, அதிமுக சரியோ தவறோ ஒரு கட்சி இருக்குது, ஒரு கட்சியின் தலைவர் இருக்கிறார், 4.5 ஆண்டுகள் ஆட்சி வர பண்ணியிருக்கார், 2 வாய்ப்பை பெற்றவர், முதலமைச்சராக இருந்திருக்காரு, எதிர்கட்சி தலைவராக இருந்திருக்கிறாரு, 50 ஆண்டுகள் அரசியல் அனுபவம் கொண்டவராக இருக்கார். சார், அதுல இருந்து ஒரு செப்பரேஷன், ஒரு பிரிவினை வருகின்ற போது அவரை போய் சந்திக்கிறதுக்கான காரணங்கள் யார் இவருக்கு சரியான வழிகாட்டுதலையோ, சார் அதெல்லாம் முடிஞ்சு வரட்டு சார், அப்புறம் பார்க்கலாம் சார், நீங்கள் இப்போ போகாதீங்க, குழம்பிய குட்டையில் மீன் பிடித்தா நமக்கு தவறான பேர் வரும் அப்படின்லாம் சொல்வதற்கு அவருக்கு சரியான ஞான புத்தி உள்ள ஆட்கள் இல்லையோ? சொல்வதை கேட்பார்களாங்கிற கேள்வியும் தனிமனித ஈகோ இருக்குல்ல. எடப்பாடியிடம் போய் நான் நிற்கக்கூடாது என்று அவர் நினைத்திருக்கிறார். எடப்பாடியை வேண்டுமென்றே டிகிரேட் பண்றதுக்கு போயிருக்காரோ? அதுதான் வாய்ப்பு. நீங்க சொன்ன பாயிண்ட் அப்படித்தான் தெரியுது. ஏன்னா தொடக்க நிலையில அவர்கள் கூட்டணி பேச்சுவார்த்தை முறிந்ததுலையும், அதே மாதிரி எடப்பாடி தொகுதியில நிறுத்தப்பட்ட தாவேகா வேட்பாளரை விலக்கி வாங்கியதிலேயும் அவர்களுக்கு தனிமனித கசப்புணர்ச்சி இருக்கிறது, ஈகோ இருக்கிறது, உன்னிடத்தில் நான் வரமாட்டேன் என்று சொல்வதற்கான ஒரு மனத்தடை அதற்குள்ளே ஒளிந்திருக்கிறது. இதெல்லாம் சேர்த்து வைத்து கணக்கு தீர்ப்பதற்காகத்தான் அவர் கட்சியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் தனியாக பிரிந்து வருவதற்கான சிக்னல் கொடுக்கிற போது அதை வரவேற்கக்கூடிய இடத்திலே விஜய் இருக்கிறார். தன்னை தூய சக்தி என்று சொல்லிக் கொள்ளுகிறவர் ஒரு கட்சியை உடைத்து தான் தன் பெரும்பான்மை நிரூபித்திருக்கிறார் என்று சொல்லுகிற போது அவருடைய அரசியல் தவறுகளினுடைய கவுண்டவுன் ஸ்டார்ட் ஆகிவிட்டது. பாஜக ரிமோட் கண்ட்ரோலிலே இயக்குவதற்கு வேலுமணியை வைத்துக்கொண்டு அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்களாக இருக்கிறவர்களை அதிகார பங்கேற்பிலே நீங்கள் கொண்டு வருகிற போது அவர்கள் மீது இருக்கிற வழக்குகளை தூசி தட்டி நாளைக்கு ஏதாவது தூக்குனாங்கன்னா அது என்ன பாஜகவினுடைய ஆட்டம் என்பது பெரிய விஷயமா மாறும். அன்றைக்கு பாஜகவினுடைய பின்புலத்திலே இவர் இயங்குகிறார் என்று தெரிகிற போது இடதுசாரிகள் விலகிக் கொள்வார்கள். தமிழ்நாட்டிலே அந்த ஆட்சி நீடித்திருப்பதற்கு, நிலைத்திருப்பதற்கு இது மிகப்பெரிய ஆபத்தாக மாறக்கூடும். இந்த ஆபத்திலிருந்து தன்னை தற்காத்துக் கொள்வதற்கு அவர் அரசியலிலே அவர் இவ்வளவு காலம் பேசிய தூய்மையை அவர் நடைமுறைப்படுத்த தவறினால் அவருக்கு மிகப்பெரிய பின்னடைவு காத்திருக்கிறது.